எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அம்மன், நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற நான் ஸ்டாப்பா? அவரை கொஞ்சம் பேச விடு, அவர் மனசு கஷ்டப்படும். பார்த்தா உன் மேல பைத்தியமா இருக்காரு. நீயே பார்த்தால அவர் என்ன சொன்னாருன்னு? ஆர்த்திக்கு எல்லோ கலர் தான் நல்லா இருக்கும். இங்க பாரு ஆர்த்தி, நீ உன்னோட 2வது கல்யாணத்தை பத்தி சொல்லவே இல்லை. அட சொல்லி இருந்தா எல்லா வேலையும் விட்டுட்டு நேரம் இங்க வந்திருப்பேன். 2வது முறையை என் மனசை உடைச்சிட்ட ஆர்த்தி. என்னங்க நீங்க இவன் பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஏன்னா இவனுக்கு வேடிக்கையா பேசுறதே பழக்கம். வேடிக்கையாவா நான் பேசுறேன்? அது சரி, நீ ஏன் நான் பேசுறது எல்லாத்தையும் வேடிக்கையாவே எடுத்துக்கிற? கொஞ்சமாவது சீரியஸா எடுத்துக்கலாம்ல? ராஜேஷ், உனக்கு ஜாக் பாட் தான் அடிச்சிருக்க. நீ ரொம்ப லக்கி. ஆனா இந்த தடவை எனக்கு தான் ஜாக் பாட் அடிக்க போகுது. எந்த ஜாக் பாட்டை பத்தி பேசுற? அந்த ஜாக் பாட். பொய் சொல்லி மத்தவங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். உன்னோட அந்த நல்ல ஃப்ரெண்டோட நடுராத்திரியில நீ அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லு. அத்தை, ஒரு விஷயம் சொல்லவா அமன்? நீ ஓவர் ஆக்ட் பண்றன்னு உனக்கு தெரியலையா? ஒருவேளை அவருக்கு கோவம் வந்துருச்சுன்னா? நீ தானே சொன்ன ராஜேஷ் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு. ஆனா நீ பேசுறது கேட்டா நிச்சயம் கோவம் வரும். அட அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு கோவம் வரணும். அப்பதானே தெரியும் அவர் உன்னை எவ்வளவு லவ் பண்றாருன்னு. நீயே பாரு, அவர் உன்னை லவ் பண்றதுக்கான ப்ரூஃப் நம்பர் 1 ஒரே நிமிஷத்துல வெளியில வருவாரு. நீயே பாரு. ஒரு நிமிஷத்துலயா? இப்ப வரைக்கும் வரலையே. அட கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணாதானே நல்லா இருக்கும். வெயிட் பண்ண. வந்துட்டாரு. சரி சரி, விளையாடு விளையாடு. என்கிட்ட நல்லா ஜெயிக்க முடியாது. 2 3 7 5 7 6 7 5. சீட் பண்ணாத. ஹலோ, 7 6 நான் கவுண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அமன். இங்க பாரு, நான் சீட்டிங் பண்ண மாட்டேன். ஒரு நிமிஷம். ஆர்த்தி கரெக்டா தான் சொல்றாங்க. 7 6 தான். ஆர் யூ ஷூர்? சரி விடுங்க, நீங்களே சொல்லும்போது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். வேணும்னா பாருங்க, நான் தான் ஜெயிக்க போறேன். எனக்கு இந்த கேம் விளையாட தெரியாது, விளையாட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னவா இருக்கட்டும், யாராலையும் என்ன தோக்கடிக்க முடியாது. ஒருவேளை நான் உங்களை தோக்கடிச்சிட்டா? உங்களுக்கு டேபிள் டென்னிஸ் விளையாட தெரியுமா? முன்னாடி விளையாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பிராக்டிஸ் இல்ல. இருந்தாலும் உங்களோட ஃப்ரெண்ட என்னால தோக்கடிக்க முடியும். சரி, ஆரம்பிக்கலாம். அப்படியா? அப்படின்னா முதல்ல இவனை தோக்கடிங்க, அப்புறம் இவனுக்கு காட்டுங்க நீங்க பெரிய சாம்பியன். ஆல் தி பெஸ்ட். ஹஸ்பண்ட்னா போதும், க்ளோஸ் ஃப்ரெண்ட் கூட கழட்டி விட்டுருவீங்களே. அப்படிதான் வச்சுக்கே.
அடிபட்டுச்சா என்ன? இவ்வளவு சீரியஸா கேம் விளையாடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இது ஒலிம்பிக்ஸா என்ன மெடல் கிடைக்கிறதுக்கு? ஒய்ஃபுக்கு முன்னாடி ஹீரோ ஆகிறது மெடலை வாங்குறதை விட சந்தோஷம் மை டியர் ஃபேன். நம்மள மாதிரி ஆம்பளைங்க காதலுக்காக என்ன வேணா செய்வோம். அப்புறம் இது வெறும் சின்ன காயம்தான். என்ன ராஜேஷ்? நீங்க ரெண்டு பேரும் இந்த காலத்தோட லைலா மஜ்னு வேற. கேம் கண்டினியூ பண்ணலாமா? கண்டிப்பா. கவனமா விளையாடாமன். நாங்க ஜெயிச்சிட்டோம். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவரு சாம்பியன் நிச்சயமா ஜெயிச்சிருவார்னு சொன்னேன்ல. கங்க்ராச்சுலேஷன்ஸ்ங்க. நான் ஒரு முக்கியமான கால் பண்ண வேண்டியிருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ. இவ்வளவு அன்பை பொழியணும்னு அவசியம் இருக்கா என்ன? கொஞ்சம் போது பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ண, பார்வையால கொல்லணும், ஆட்டிடியூட காட்டு. காலேஜ்ல இப்படி பேசி பேசி பசங்க வாயால அடைப்ப அந்த மாதிரி. ராஜேஷ் எப்பெல்லாம் என் முன்னாடி வராரோ அப்பெல்லாம் நான் பேச மறந்துடுறேன். என்னால ஒண்ணும் பேச முடியல, அமைதியாயிடுறேன். இதெல்லாம் உனக்கு புரியாது. அத நான் உங்ககிட்ட போன்ல சொன்னது ஞாபகம் இருக்கா? அவரை மாறிக்கிட்டு இருக்காரு, அவரு பழைய மாதிரியே சந்தோஷமா இருக்காருன்னு. திரும்பவும் அவரு பசங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னேன்ல. அப்புறம் பழைய வாழ்க்கையோட ஞாபகத்துல இருந்து வெளியே வர நினைக்கிறாருன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஞாபகம் இருக்கா? தான் உங்ககிட்ட சொன்னேன்ல. ஆமா அத்தை, நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களோட வேண்டுதலுக்கும் என்னோட முயற்சிக்கும் பலன் கிடைக்க போது அத்தை. தன்னோட வாழ்க்கையை நேசிக்கிற ராஜேஷ் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாரு அத்தை. விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு, சந்தோஷமா இருக்காரு. நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன் அத்தை. நாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல ஊருக்கு திரும்ப வந்துருவோம். நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கும் போதே என் மனசுக்குள்ள நான் ஒண்ணு வேண்டிக்கிட்டேன். அவரு சரியாயிட்டாருன்னா, நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்திட்டேன்னா, அவரை பழைய வாழ்க்கையில இருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன்னா, நான் மும்பைல இருக்க சாமியை கும்பிட வரேன்னு வேண்டிக்கிட்டேன். அந்த நாளும் வந்துச்சு. அது ரொம்ப விசேஷமான நாள். நான் அவர்கிட்ட போய் நான் கோவிலுக்கு போக போறேன்னு சொன்னப்பதான் அவரும் என்கிட்ட சொன்னாரு. அவரு குழந்தைங்களோட வேற எங்கேயும் போறதா என்கிட்ட சொன்னாரு. அவரு ஃப்ரெண்டோட பையன் பர்த்டேக்கு போறதா என்கிட்ட சொன்னாரு. ஒருவேளை என்னோட அவர் கோவிலுக்கு வந்தாருன்னா அப்ப குழந்தைங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொன்னாரு. அந்த பார்ட்டிக்கு போறதை நினைச்சு குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அதனால என்ன அவரை டிரைவர் கூட போக சொன்னாரு. நான் டிரைவர் கூட கோவிலுக்கு போனேன். ஆனா அத்தை, பாதி வழியில வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? எப்படியும் ஒரு 1 மணி நேரமா தான் ஆகும் மேடம். 1 மணி நேரமா? சொல்ல அமன். நீ எங்க இருக்க? ஈவினிங் ஏதாவது பிளான் பண்ணிருக்கியா? எந்த ப்ரோக்ராமும் இல்ல. நான் அம்மன் கோவிலுக்கு பக்கத்துல இருக்கேன். வாட் a coincidence. நான் அதுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். உனக்கு சரியான நேரத்துல தான் ஃபோன் பண்ணிருக்கேன். இன்னைக்கு கிளைமேட் வேற நல்லா இருக்கு. வாங்க ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். இல்ல அது இன்னைக்கு முடியாது. ஏன்? ராஜேஷ் கூட டேட்டிங் பிளான் பண்ணிட்டியா? இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. யூ கேரி ஆன். இல்ல அம்மன், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் கூட இல்ல. நான் சாமி கும்பிட போயிட்டே இருந்தப்ப வண்டி பாதி வழியில ரிப்பேர் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, எப்படி போறதுன்னு தெரியல. நான் தான் இருக்கேன்ல. சரி கேளு, அங்க இருக்கிற யார்கிட்டயாவது கேளு நீ எக்ஸாக்ட்டா எந்த இடத்துல இருக்கன்னு. கொஞ்ச நேரத்துல அம்மன் அவனோட வண்டியை எடுத்துக்கிட்டு அங்க வந்துட்டான். அப்புறம்
நாங்க 2 பேருமா சேர்ந்து கோவிலுக்கு சாமி கும்பிட்டு கிளம்பினோம். அப்ப கிளைமேட் நல்லதா இருந்துச்சு, மழை கூட பெய்யல. நாங்க சாமியை நல்லா தரிசனம் பண்ணோம். ஆனா நாங்க சாமி கும்பிட்டு திரும்பி வரும்போது பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. வண்டிக்குள்ள போறதுக்குள்ள முழுசா நாங்க நனைஞ்சிட்டோம். போற வழியில பயங்கர டிராபிக்கா இருந்துச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருந்துச்சு. அம்மன் என்கிட்ட இந்த மாதிரி கிளைமேட்ல கடல் கொந்தளிக்கும்னு சொன்ன அத்தை. அப்புறம் மழை கூட பயங்கரமா வந்துச்சு அத்தை. அப்புறம் எங்களோட வண்டி டிராபிக்ல மாட்டிக்கிச்சு அத்தை. அம்மன் என்ன கம்பல் பண்ணதுனால நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அவன் வீட்டுக்கு போயிருந்தேன். எனக்கு வேற வழி தெரியல. அவன் சொன்னா நீ அத உடனே கேட்டுக்கிட்ட. ஓ, ஃப்ரெண்டோட வீட்ல நிறைய பேர் இருப்பாங்கல்ல. அவனோட அம்மா அப்பா அண்ணன் தங்கச்சி, இல்ல அவன் தனியா தான் இருக்கானா? இல்ல, அவ அவனோட ஃபேமிலியோட தான் இருக்கான். ஆனா அன்னைக்கு ராத்திரி அவன் வீட்டுல யாருமே இல்ல. எல்லாருமே அவங்களோட சொந்தக்காரங்க கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருந்தாங்க. அம்மன் அவனோட தங்கச்சி ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்தான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதும் நாங்க சீக்கிரமா அங்கிருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எனக்கு தெரியும் அங்கிருந்து நான் இருக்க வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப நேரமாகும்னு எனக்கு தெரியும். அதனால நாங்க சீக்கிரமா கிளம்பிட்டோம். அப்ப டைம் என்ன இருக்கும்? ஒரு 12 இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு எப்ப திரும்பி வந்தீங்க? 3 மணிக்கு அப்புறம். அதாவது 12:30 மணியில இருந்து காலையில 3-4 மணி ஆயிடுச்சு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி வரதுக்கு. பாத்தீங்களா, இவ சொல்ற புது புது கதையெல்லாம் நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க. நீ படிச்சவன் எனக்கு தெரியும் ஆர்த்தி. அதுக்காக நீ நினைக்கிற மாதிரி நாங்க ஒண்ணும் கை நாட்டு இல்ல எங்களை முட்டாளாக்குறதுக்கு. மும்பைக்கும் நம்ம ஊருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்காது. மும்பையோட டிராபிக்கை நம்பவே முடியாது. 1/2 மணி நேரத்துல நாம ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா அதே இடத்துக்கு போறதுக்கு சில நேரங்கள்ல 3-4 மணி நேரம் கூட ஆகும் அத்தை. அது மட்டும் இல்லாம நம்மளோட பீச் ஹவுஸ்ல இருந்து மும்பை சிட்டி ரொம்ப தூரமா இருந்துச்சு. மழை பெஞ்சதுல கஷ்டமா போச்சு. எல்லா இடத்துலயும் தண்ணியா இருந்துச்சு. அதனால இன்னும் லேட் ஆயிடுச்சு. அடடா, அப்படின்னா அங்க மழை பெஞ்சதால ராஜேஷ்க்கும் குழந்தைங்களுக்கும் கூட லேட்டா இருக்குமே. அவங்க எப்படி வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்க? அவரும் சரியான நேரத்துல வீட்டுக்கு வரல. அவரோட ஃப்ரெண்டு வீட்லயே ராத்திரி தங்கிட்டாரு. அடுத்த நாள் ராஜேஷும் குழந்தைங்களும் வீட்டுக்கு ரொம்ப சோர்ந்து போய் தான் வந்தாங்க. வந்ததை தூங்கிட்டாங்க. அவர் எந்திரிச்சதும் நான் அவருக்கு பிரசாதம் கொடுத்தேன். நான் அவருக்கு ராத்திரி நடந்ததை சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப அருண் கட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். பெருசா அடி ஒண்ணும் படல. இருந்தாலும் நாங்க அவனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். அப்புறம் அருணுக்கு இன்ஜெக்ஷனால ரொம்ப அலர்ஜி அத்தை. இந்த விஷயத்தால நைட் நடந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். அது மட்டும் இல்லாம எனக்கு அது பெருசா தெரியவும் இல்ல. அதான் நான் அவர்கிட்ட எதுவும் சொல்லல. இதான் அன்னைக்கு ராத்திரி நடந்துச்சு. நான் நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் எதையும் மறைக்கல. இதுக்கப்புறமா உங்க எல்லார் கண்ணுக்கும் நான் ஒரு குற்றவாளியா தெரிஞ்சேன்னா என்ன நீங்க ராஜேஷ் கிட்ட இதை சொல்லலங்கிற அப்புறம் அவருக்கு எப்படி தெரிஞ்சது? அத நான் சொல்றேன். வணக்கம், என் பேர் ராமன். ஆர்த்தியோட ஃப்ரெண்ட். ஐம் சாரி, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது நடுவில் வந்துட்டேன். ஆனா இப்ப நான் பேசிதான் ஆகணும். இப்படி நான் இடையில பேசுறதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் என்னோட பிசினஸ் வேலைக்காக டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியிலேருந்து நான் திரும்பி வரதுக்குள்ள இவங்க மும்பையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டாங்க. அதனால தான் நான் என் டிரைவர் கிட்ட ஆர்த்தியோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்பி ராஜேஷோட பீச் ஹவுஸில் கொடுக்க சொன்னேன். அவருக்கு அப்போ தான் தோணியிருக்கேன், எனக்கும் ஆர்த்திக்கும் இடையில
ஏதோ ஒண்ணு இருக்குன்ற எண்ணம். அவருக்கு அப்பதான் அந்த தப்பான எண்ணம் வந்திருக்க. இது ரொம்ப காமனான விஷயம்தான். எல்லாருக்கும் அப்படிதான் தோணும். அதை எப்படி நீங்க அவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? ஆர்த்தியோட ட்ரெஸ்ஸை வச்சுதான் ராஜேஷுக்கு சந்தேகம் வந்தது. ஏன்னா அன்னைக்குதான் ஆகஸ்ட் 10. அன்னைக்குதான் என் டிரைவர் அந்த ட்ரெஸ் கொடுக்க போயிருந்தான். அப்படின்னா அந்த ஆகஸ்ட் 10ல அப்படி என்ன இருக்கு? அன்னைக்கு ராஜேஷ் ரொம்ப கோவமா இருந்தாரு. அன்னைக்குதான் ஆர்த்தியும் குழந்தைங்களையும் கூட்டிட்டு சென்னைக்கு வந்தாரு. ஆனா அவங்க டிக்கெட் புக் பண்ணியிருந்தது ஆகஸ்ட் 12. ஆகஸ்ட் 10 அன்னைக்கு தான் நம்ம வீட்ல பூஜை இருந்தது. அன்னைக்கு நாம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ ஆர்த்தியும் ராஜேஷும் இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்படின்னு இதுக்கு அர்த்தம் ராஜேஷ் தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்காரு. இதுல ஆர்த்தியோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா அவர்தான் ஏதோ. அட கடவுளே, என்ன விஜி நீ ரொம்ப வெகுளியா இருக்கியே. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, ஒரு திருடனை கஜானாவுக்கு காவல் வச்சா என்ன ஆகும்னு. இவன் அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கதைய சொல்லிக்கிட்டு இருக்கான். அதையும் நீ நம்ப ஆரம்பிச்சிட்டியா? நல்லா யோசிச்சு பாருங்க. மழை நல்லா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு வயசு பொண்ணு ஒரு வயசு பையனோட அவன் வீட்ல தனியா இருந்திருக்கான். ஆனா இவங்க 2 பேருக்கும் இடையில எதுவும் நடக்கலையா? இது எப்படி நம்ப முடியும்? அண்ணி, நம்ம எல்லாருக்குமே இது தெரியும். ராஜேஷ் எப்பவுமே ஆர்த்திய முழுசா அவனோட பொண்டாட்டிய ஏத்துக்கிட்டதே கிடையாது. ராஜேஷும் ஆர்த்தியும் பேருக்கு தான் புருஷன் பொண்டாட்டியா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஆர்த்திக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கத்தானே செய்யும். அவளுக்குன்னு விருப்பம் இருக்குல்ல. அதுவும் இல்லாம இவளும் ஒரு மனுஷி தானே. இவளுக்கு சிலதெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். அதுவும் இல்லாம இந்த பையன் முனிவனும் மகாத்மாவோ இல்ல. இவனோட மனசை கட்டுப்படுத்திக்க. நீ எங்க வீட்டுக்கு விருந்தாளிதான். இருந்தாலும் இப்ப வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. சரிங்க.